ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி குதிரைவாளி அரிசியில் வந்து எப்படி இட்லி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம பச்சை அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம். அதே டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, நார்மல் இட்லி அரிசி வந்து 3 டம்ளர் எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம குதிரைவாளி ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம். மாப்பிள்ளை சம்பா ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து கழுவி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். உளுந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் வந்து உளுந்து எடுத்துருக்கோம். உளுந்து தனியாக ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த அரிசி உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு மாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. கிரைண்டரில் நம்ம வந்து அரிசி போட்டு மாவு ரெடி பண்ணுறோம். அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து தனியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உளுந்தும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உளுந்தையும் அந்த அரிசி மாவையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம இட்லிக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து உளுந்த மாவையும் நம்ம ஆட்டி வச்சுருக்க அரிசி மாவையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம இதே பாத்திரத்தில் வந்து வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஈவினிங் மிக்ஸ் பண்ணது. இது மறுநாள் காலையில் நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மட்டும் மாவு தனியாக எடுத்துருக்கோம். அந்த மாவில் வந்து சால்ட்டு சோடா ஆட் பண்ணி 1 ஸ்பூன் நம்ம வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி வந்து சாஃப்டாக வரும். இது வந்து 1/2 அன் ஹவர் முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும். நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி குண்டான் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லிக்கு மாவு ஊற்றியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இட்லி ரெடி. இட்லி நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைக்கும் கொடுக்கலாம். ஆல் ஏஜ் குரூப்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.